பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்மையால் உண்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உண்வாயை வயது கழுகை போல் பலம் கொண்டு வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்று நம்மை நன்மையினால் நிரப்புவார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். வாயை விரிவாய் திறந்து கூப்பிடு, நான் உன் வாயை நன்மையினால் நிரப்புவேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறபடியினால் நன்றி ஆண்டவரே. யோபு புஸ்தகம் 8 அதிகாரம் 21 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாராக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இனி அவர் உன் வாயை, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையிலும் ஒருவேளை துக்கமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்திருக்கலாம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை நீ விரிவாய்த்தர என்று சொல்லி. இன்றைக்கு அவர் வாயை நகைப்பினாலும் நம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புகிற தேவனாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புகிற தேவன். அந்த கம்பீர சத்தம் நமக்குள்ளிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். நம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்பும் பொழுது நாம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த நாளிலே அப்படித்தான் கம்பீரத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புகிற தேவன். எப்பொழுதும் நாம் சந்தோஷப்பட்டு களிகூற பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாயை நகைப்பினால், சிரிப்பினால், சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது மன மகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதித்து கொண்டே வருவோம். மகிழ்ச்சியுடனே, புகழ்ச்சியுடனே, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன் வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இனி உன் வாயை நான் நகைப்பினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர், உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், உன் வாயை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல பலனடையும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஒரு தேவ பலன் நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல பலனடைய செய்வார். கழுகுக்கு சமானமாய், கழுகு கொத்த ஒரு பலனை ஆண்டவர் இந்த நாளிலே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே
மிகவும் முக்கியமானது. நம்முடைய இருதயம் நன்மையினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் நல்லதை பேசுவோம், நன்மையானதை பேசுவோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற விசுவாச வார்த்தைகளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே தான் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாயை நிரப்புவார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். வாயை விரிவாய் திற. இன்றைக்கு ஆண்டவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நம்முடைய இருதய நன்மையினால் நிறைந்திருக்கும் பொழுது நாம் நன்மையை பேசுவோம், ஆண்டவரை குறித்து பேசுவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நன்மையினால் நிரப்புவேன், உன் வாயை நான் திருப்தியாக்குவேன், உன்னை நகைப்பினாலும் உதடுகளை கம்பீரத்தினால் இன்றைக்கு நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார் என்று எரேமியா எழுதுகிறார். எரேமியா அதற்கு முந்தின வசனங்களிலே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிறார். இங்கே எரேமியா சொல்லுகிறான், கர்த்தரே தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார் என்று சொல்லி. இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும், ஒருவேளை எனக்கு பேச தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது ஆண்டவரே, எதை பேசணும்னு தெரியாது ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய கரத்தை நீட்டி உன் வாயை தொடுவேன். எரேமியா சொல்லுகிறார், அவரே தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு அவர் சொன்னார், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை நான் நன்மையினால் நிரப்புவேன், என் வார்த்தைகள் என்கிற நன்மையை உன் வாயிலே வைப்பேன். நீ என் வார்த்தைகளை பேச பேச, விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை பண்ண மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரை துதிக்கும் பொழுது, வாயை விரிவாய் திறந்த அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, வாயை விரிவாய் திறந்தவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வாயை விரிவாய் திற, இன்றைக்கு உன்னை நான் நிரப்புவேன் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் நம்மை நிரப்பும்படியாய் வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஐயோ, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டீரே, அந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எங்களை உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டு எடுத்து இன்றைக்கு எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புவார். ஆகவே வாயை திறந்த ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி நான் அடிமை இல்லை, என்னை ஆண்டவர் ஏற்கனவே விடுவித்து விட்டார். கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி என்னை கிரயம் செலுத்தி அவர் என்னை சொந்த பிள்ளையாக என்னை மீட்டெடுத்து விட்டார். அடிமைத்தனத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து விட்டார். ஆகவே இன்றைக்கு என் வாயை நான் விரிவாய் திறப்பேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுதே தேவனுடைய அபிஷேகங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரை துதிக்கும் பொழுது நன்மையினாலுடைய வாயை திருப்தியாக்குவீராக. ஒவ்வொருடைய வாயையும் நகைப்பினாலும் அவருடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவீராக. நன்மையினால் வாயை திருப்தியாக்கி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கழுகுக்கு சமானமான புது பலனை தந்து வாலவேதின் பலனை ஒவ்வொருவருக்கு தந்து மறுபடியும் பலப்படுத்தி உறுதிப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.